மத்தேயின் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம். அந்தபடி அழைக்கப்பட்டவரை நோக்கி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். ஆமென். கண்களை மூடி. இயேசு ஒரு உவமைக்கு பின்பதால் இருக்க எல்லாரையும் பார்த்து அது சொல்லுகிற வார்த்தை, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். For many are called, but the few are chosen. இந்த வார்த்தைகளிலே நாங்கள் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய ஆவியான எங்களோடு இடைப்படுவீராக. அது எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுங்க. எங்களை நாங்கள் ஆண்டவரையும் சமூகத்தில் நிறுத்தி இருக்கிறோம். ஆண்டவர், எங்களை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாக்குறவழி எங்களிடத்தில் உள்ளோ என்று எங்கள் இதயத்தை சோதித்து பாரும். உமக்கு பிரியமான மகனாய் மங்களாய் நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தை நிமித்தம் கர்த்தர் அடிமையை மறைத்து வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை எங்களோடு இடைப்படட்டும். பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு சேர்த்து சொல்லி வைப்போம், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களை இன்னொரு விஷயம் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அந்தபடியே அநேகர் அழைக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அநேகருக்கு இந்த உலகத்திலே அழைப்பு போயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்திலே அநேகரை இயேசு அழைத்திருக்கிறார். அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்புக்கு அர்ப்பணித்து தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவர்களாய் சபைக்குள்ளே வருகிறவர்கள் சிலர். ஆமென். அந்த சிலராய் தான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. அந்த பொல்லாத சந்ததியிலே அவர் நம்மை அவருக்கு சொந்த ஜனமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் ஆண்டவருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பரலோகத்துக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவ ராஜ்யத்துக்காக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்ப அநேகருக்கு பரலோகத்து அழைப்பு போச்சு. இந்த மேலே இதுக்கு மேல சொன்ன உதாரணம் சொல்லுகிறது, அவர் விருந்துக்கு அநேகரை அழைத்தார். அழைப்பு கொடுக்கப்பட்டது, விருந்து ஆயத்தம் ஆயிடுச்சு. விருந்துக்கு ஆயத்தம் பண்ண பேரு ஆண்டவர் அவர்களை அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்புகிறார். ஆனால் அநேகரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எல்லாருமே அழைப்புக்கு பாத்திரவானா இல்லாதவர்களாய் மாறினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எல்லார் அழைப்பையும் கர்த்தர் நிராகரித்தார். எல்லாரையும் அவர் வெளியே தள்ளினார். அப்போ ஒரு சிலரை தெரிந்து கொள்ளும்படியாய் திருப்பி அவங்க வேலைக்காரனை கர்த்தர் அனுப்புகிறார். அப்ப அவங்கள போய் இருக்கிற எல்லாரையும் அவங்க உள்ள கூட்டிட்டு வராங்க. அவங்க உள்ள வந்து இருக்கும் பொழுது அந்த ராஜா வந்து பார்க்கிறார். அதுல ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனா இருக்கிறான். அப்ப அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எப்பா உன் வஸ்திரம் எங்க, உன் கல்யாண வஸ்திரம் எங்கன்னு கேட்கும் பொழுது அவன் என்ன பண்ணல, எதுவுமே சொல்லல, அமைதியாய் பேசாமல் இருந்தான். அப்பொழுது அந்த எஜமான் அவனை பார்த்து இவனை அழைத்து கொண்டு அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் வேதம் சொல்லுது, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆமென். அப்ப தெரிந்து கொள்ளப்படுகிறதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இன்னைக்கு நாம் உள்ள அமர்ந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்காய் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு என்று ஒரு சில வாழ்க்கை உண்டு. தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்று ஒரு சில கிருபைகள் உண்டு. தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு என்று ஒரு சில வழிமுறைகள் உண்டு. தெரிந்தெடுக்கப்பட்டுட்டா, இப்போ ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூ போறேன்னா நிறைய பேர் வருவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பர்சனை மட்டும்தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதே போல இந்த சந்ததியிலே எவ்வளோ கிட்டத்தட்ட 800 கோடி இருக்கிற இந்த ஜனத்தின் மத்தியிலே, தமிழ்நாட்டில் 8 கோடிக்கு மேல இருக்க ஆட்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்மை அவருக்காய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ தெரிந்தெடுத்தவர்களாக நாம், அப்ப நம்மகிட்டயும் கர்த்தர் ஏதோ ஒரு சில காரியத்தை எதிர்பார்ப்பார். ஒரு வேலை கொடுத்துட்டானா அந்த வேலை கொடுத்துட்டப்பா அவ்வளவுதான்ப்பா மாசமா சம்பளம் வாங்கன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான்.
அவர்களுக்கு உண்டான வேலையை நாம் செய்யணும். அப்ப இயேசுவுக்காய் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டு உள்ள வந்திருக்கிறோம். அப்ப இயேசு நம்ம கிட்ட ஒரு சில காரியத்தை எதிர்பார்க்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எங்க வேணா இருந்திருக்கலாம் அவர் தெரிந்தெடுக்கும் பொழுது. தாவீது எங்க தெரிந்தெடுத்தார் அப்படின்னா சங்கீதம் 78 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 78 அதிகாரம் 70 71 வாசிக்கலாம். மேல இந்த 70 வாசிங்க. எங்க இருந்து? ராஜாவின் ஸ்தானத்திலிருந்து தாவீதை கூட்டு வரல. எங்க இருந்து எடுத்தாரா? ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார். ஆமென். அப்படி நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கர்த்தர் பார்த்து உள்ள கொண்டு வந்திருக்கிறார். எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து உன்னை மட்டும் அங்கிருந்து என்ன பண்ணிருக்கிறாரு? அங்கிருந்து ஆண்டவர் தூக்கி இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ நான் தாங்க பசுது, என்ன மட்டும் ஆண்டவர் எடுத்துறாரு. இல்ல இல்ல, கர்த்தர் உன்னை மட்டும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உள்ள கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆட்டு தொழுவத்திலிருந்து அடுத்த வசனம், கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அப்ப தன்னுடைய மந்தையை மேய்க்கும்படியாய் தாவீதை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருப்பார். அப்ப எந்தெந்த இடங்களில இருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்பது நமக்கு தெரியும். பாவத்துல வாழ்ந்திருக்கலாம், அக்கிரமத்துல வாழ்ந்திருக்கலாம், அசுத்தத்துல வாழ்ந்திருக்கலாம், அந்தகாரத்துல வாழ்ந்திருக்கலாம், ஒருவேளை யாருக்கும் பிரியமில்லாதனா வாழ்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மை அவருக்காய் உள்ள கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, we are all chosen person. ஆமென். நீங்க எல்லாமே தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள். அல்லேலூயா. இப்போ சவுலை அவனை தேடி வர வச்சார் ஆண்டவர். அவனை தேடி வர வச்சு ராஜபாரத்தை கொடுத்து அவனை மேல கொண்டு வந்தார். அப்போ சவுல் மதியீனமாய் செய்யும் பொழுது அவன் ராஜபாரத்தை சாமுவேல் அவனை விட்டு எடுப்பதா சொல்லி திருப்பி போகும்போது அவன் அவனுடைய சால்வையை தொங்கி ஜெபிக்கிறான். அப்போ அவன் ஜெபத்தை அவனுக்காக சாமுவேல் ஜெபித்துக்கிட்டு இருக்கிறான். இவனை ஏதாவது பண்ணுங்க அப்படின்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் தள்ளினவனுக்காக நீ எவ்வளவு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன், அவனை விடு அப்படின்னு சொல்லி அவனை தள்ளிட்டு தான் தெரிந்து கொண்ட ஒருவன் இருக்கிறான். பெத்லகேமிலே ஈசாயின் குமாரன்ல ஒருத்தனை போய் என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு என்று அவனை அனுப்புறான். இத சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பயம், ஆண்டவரே இதை நான் எப்படி போய் சவுல்ட்ட சொல்லுவேன், இவன் சொன்னாலே என்ன பண்ணிடுவான், என்ன காலி பண்ணிடுவான், நான் எப்படி போக முடியும்னு சொல்லும் போது ஆண்டு அவனுக்கு ஒரு சில ஆலோசனை கொடுக்குறாரு. எப்பா இப்படி சொல்லிட்டு போ, இந்த இடத்துல போய் நான் பலி கொடுக்க போறேன், பலி செலுத்த போறேன், பலிபிடப்பட்டவர் அப்படி இந்த சொல்லிட்டு என்ன போ, நீ போ அந்த இடத்துல என்ன பண்ணும், தாவீதுன்னு சொல்லல, நீ ஈசாயின் குமாரனை என்ன பண்ணும், அபிஷேகம் பண்ணும் அங்கிருந்து அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புறார். அவனும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், பெத்லகேமுக்கு போறான். அவன் போன உடனே அங்க இருக்கவங்களாம் ஒரு பயம். ஏன்னா அந்த காலத்துல இருந்த ஒரே தீர்க்கதரிசி யாரு, சாமுவேல் மட்டும்தான். அப்ப சாமுவேல் வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயம், என்ன பிரச்சனையோ என்னவோ, இந்த மனுஷன் வந்திருக்கிறாரு, ஏதோ சாபகமா போட்டுக்கிட்டு போயிட்டு போறாருன்னு சொல்லி எல்லாமே கேட்கும். இல்ல இல்ல நான் வந்து சமாதானம் தான் அப்படின்னு சொல்லி அவன் ஈசாயிட்ட போகும்போது அவன் குமாரர்களை உள்ள கொண்டு வர சொல்றான். ஏன்னா கர்த்தர் குமாரனை தெரிந்து கொண்டிருக்கான்னு சொல்லி அவன் குமாரனை கொண்டு வர சொல்லும் பொழுது 7 குமாரனை முன்னாடி நிறுத்துறான். எல்லாரும் பலசாலிகள், எல்லாரும் யுத்த வீரர்கள், எல்லாரும் அழகுள்ளவர்கள், எல்லாருமே மகிமை உள்ளவர்கள், எல்லாரும் அந்த சமுதாயத்தால் போற்றப்பட்டவர்கள், எல்லாரும் ஈசாயின் குமார் என்று சொன்னா ஒரு பெரிய தலைக்கட்டுடைய மகன் தான் இந்த 7 பேருமே. ஆமென். அப்போ அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் ஈசாய், அவன் வீட்டுக்கு போன உடனே ஒரே கூட்டம் கூடிடுச்சு. என்னவோ பெரிய தீர்க்கதரிசி எங்கேயும் போவதால் இங்க வந்துட்டாரு, என்னவோ என்ன பிரச்சனை தெரியலையே. அப்ப எல்லா கூட்டம் கூடும் போது அவர் என்ன பண்றாரு, உங்க மகன்ல ஒருத்தனை தான் என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல ஒவ்வொருவர் மேலாய் தைல கொம்பை வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது ஒவ்வொருத்தரும் வர ஆண்டவர் சொல்ல, இவரை நான் தெரிந்து கொள்ளல, இவரை நான் தெரிந்து கொள்ளல, இவரை நான் தெரிந்து கொள்ள, ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் தள்ளுறார். அப்ப சாலமோன் சொல்ல, ஆண்டவரே எவ்வளவு அழகா இருக்கிறான், எவ்வளவு பலசாலியா இருக்கிறான், எவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்கிறான். அவர் சொல்றார், நீ மேல பார்க்காத, அவன் சரீரத்தை பார்க்காத, அவன் தோற்றத்தை பார்க்காத, அவனுடைய அழகை பார்க்காத. ஆமென் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் தள்ளிட்டே வர்றார். அப்ப 7 பேரையும் கர்த்தர் தள்ளுறார். ஆமென். 7 பேரையும் ஆண்டவர் தள்ளி விட்டுட்டார். அப்போ சாமுவேல் கேட்கிறான், என்னப்பா அவ்வளவுதானா உன் மகன்கள்? இல்ல இல்ல இன்னொருத்தர் இருக்கிறான். ஆமென். இன்னொருத்தர் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவனுக்கு அழைக்கு போகுது, எப்பா வா சாமுவேல் வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, ஒரு பெரிய அழைப்பு போகுது. ஆமென்.
அப்ப அங்க போன உடனே எல்லா கூட்டமா இருக்கிறாங்க, ஒரே பெரிய விருந்து மேல இருக்குது. அங்க தாவீது உள்ள வரான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்துல தாவீது வந்த உடனே ஆண்டவருடைய ஏவுதல் சாமுவேலுக்கு வருகிறது. நான் தெரிந்து கொண்ட தாசன் இவன் தான். ஆமென். இவன் மேல அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் அவன் மேலே தன் தைல கொம்ப வைக்கிறார். ஆமென். அப்ப ஆடுகளின் பின்பதா இருந்தவனை அரண்மனைக்குள்ள கர்த்தர் கொண்டு வரார். அப்படி நம்ம எங்கெங்கயோ இருந்த நம்மை கர்த்தர் அவருக்காக கொண்டு வந்திருக்கிறார். நாம் பலசாலிகள் அல்ல, நாம் அவர்களை பாட்டிலும் சௌந்தரியவான் கிடையாது, அவர்களை பாட்டிலும் தகுதி உள்ளவர்கள் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் நம்மை அவர் ராஜ்யத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் பயன்படுத்த முடியாது கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அவனை வந்தான் பாருங்க, ஒரு வார்த்தையும் கேட்கல. ஏன்னா 7 பேருடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஒருவேளை அவன் பண்ணியிருந்தா என்ன பண்ணி 8 பேரை நிக்க வச்சு ரேம்ப் வாக் பண்ணியிருக்கணும். ஆனா அவன் 7 பேர் தான் நிறுத்தினான் முன்னாடி. அப்ப உலகத்தின் பார்வையிலே தகுதி இல்லாதவன் தான் கர்த்தரின் பார்வையிலே தகுதி உள்ளவன். ஆமென். உலகத்தின் பார்வையிலே ஒருவேளை நாம் ஆடுதானே மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒருவேளை நாம கருப்போ சிகப்போ குட்டையோ நெட்டையோ மூக்கு சப்பையாகுதோ மூக்கு நீட்டி நிக்குதோ இல்ல பாரியா இருக்கிறோமோ இல்ல ஒல்லியா இருக்கிறோமோ, தட் இஸ் நாட் மேட்டர். ஆமென். ஆண்டவர் அவருக்கு தேவை அப்படின்னா எப்படிப்பட்ட மனிதனையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த சமுதாயம் தகுதியை பார்க்கிறது, இந்த சமுதாயம் அவனுக்கு ஏற்ற வழிகளை பார்க்கிறது. ஆனால் ஆண்டவரோ ஏதோ நோக்கத்தை பார்த்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ மனிதர்களை யுத்தத்திலே நிற்கிறவனை எல்லாம் தள்ளிட்டு ஆடு மேய்த்தவனை கர்த்தர் உள்ள கொண்டு வரார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை 7 பேர் தான் பார்த்துட்டீங்களே, நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேயே சண்டை கிண்ட போட்டிருக்கலாம். ஆனா அந்த நோக்கத்தோட அவன் என்ன பண்ணல, ஏன்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சே. இப்போ ஒரு விருந்து பண்றாங்க, ஒரு 5 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை தள்ளி வச்சு 4 பிள்ளைக்கு விருந்து கொடுத்துட்டு கடைசியா மீந்துக்குதுப்பா வந்து சாப்பிட்டு போன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த நிலைமையில தான் தாவீது உள்ள வரான். ஆமென். அந்த நிலைமையில தாவீது உள்ள வந்து நிற்கிறான். நம்மளாம் தான் சண்டை போட்டுருப்பீன்னா, என்ன பார்த்தா அவன் மனுஷனா தெரியலையா புள்ளையா தெரியலையா, போ நீ கூப்பிட்டா நான் வந்துடணுமா அப்படின்னு என்ன பண்ணிடுவான், கண்டிப்பா கோச்சிட்டு போயிருப்பீங்க. ஆனா தாவீது எந்த வித சலசலப்பும் இல்லாமல் அந்த பெரிய கூட்டத்துக்குள்ள உள்ள வரான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு கூட பேசுறார். நான் தெரிந்து கொண்ட தாசன் இவன் தான், இவன் மேல தைல கொம்ப வை அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணுகிறான். எல்லாரும் முன்னாடி அற்பமா எண்ணப்பட்ட தாவீது தான் அநேகருக்கு முன்பதாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்க சந்ததியின் மத்தியிலே, உங்களுடைய குடும்பத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஏதோ நோக்கம் இருக்கு. உங்க அண்ணன் தம்பிங்க இருக்கலாம், உங்க தங்கச்சி இருக்கலாம், உங்களுக்கு நல்ல உறவுகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர்கள் மத்தியிலே உங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்து வச்சிருக்கார். அதை உணர்ந்து செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அநேகருக்கு அழைப்பு போச்சு. உங்களுக்கு வந்த மாதிரி உங்க சொந்த பந்தத்துக்கும் வந்திருக்கலாம், உங்க உறவுகளுக்கும் வந்திருக்கலாம், உங்க அண்ணன் தம்பிக்கும் வந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களா உள்ள நிக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்தெடுத்த ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்ப நீங்களும் நானும் பாக்கியம் பெற்ற ஜனமா இருக்கிறோம். அப்ப தெரிந்தெடுக்கப்பட்டவன் அவருக்கு பிரியமாய் வாழ அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எல்லா மத்தியிலும் பாருங்க அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்த நோக்கம் உண்டு. அப்ப தெரிந்தெடுக்கப்பட்டாச்சுன்னா அவங்கிட்ட ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இருப்பதனால தான் தெரிந்தெடுத்தார். அப்ப அதை கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. அதை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமையா இருக்குது. அப்ப தெரிந்தெடுக்கப்பட்டவன் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு, ஒருவேளை அவன் மேல அநேகர் பழி சுமத்தலாம், பழியெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். ஆமென். தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரனாயாலும் தெரிந்தெடுக்கப்பட்ட விசுவாசி ஆயாலும் வேதம் சொல்லுது, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆமென். அதாவது உங்க மேல குற்றம் சாட்டுறத பத்தி என்ன பண்ணாதீங்க.
கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சும்மா விட மாட்டார், போட்டு வறுத்தெடுப்பார். ஊழியக்காரர் மட்டும் கிடையாது, நீங்களே தெரிஞ்ச உள்ள வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா அந்த வசனம் அப்படி சொல்லாதுல்ல. ரோமர் 8:33 வாசிங்க. அல்லேலூயா. உன்னை குற்றம் சாட்டுவனை குறித்து நீ எதை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. அவர் சொல்லும் போது அவரு போய் முன்னாடி நிற்பார். தெரிந்தெடுத்தது நானு, நீ என்ன சும்மா போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிற. அதாவது வருன்னு வருப்பார், பொலன்னு பொலப்பார், மண்டம் மங்குன்னு வீங்கிடும். தெரிந்தெடுக்கப்பட்ட விசுவாசி ஆயிலும் ஊழியக்காரன் ஆயிலும் சும்மா ஒருத்த மேல குற்றம் சாட்டன கர்த்தர் சும்மா விட மாட்டார். ஆமென். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா சொந்த தம்பியா இருந்தாலும் சொந்த தங்கச்சியா இருந்தாலும் உள்ள யாரு, சொந்த தம்பி தங்கச்சிக்கா அந்த பாடு என்ன? நான் தெரிந்து கொண்ட மோச மேல உனக்கு என்ன? அப்ப உன்னை இயேசு தெரிந்து கொண்டு உள்ள வச்சிருக்கிறார் இல்லையா? நீ தப்பு பண்ணா அது பிரச்சனை இல்லை, அது மாட்டிக்கோ, அது பிரச்சனை கிடையாது. அப்போ தெரிந்து கொண்ட தேவ பிள்ளை மேல காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டுகிற ஒருவனை கர்த்தர் சும்மா விட மாட்டார். மோசையே விட்டாலும் ஆண்டவர் விடல. அமைதியா போறது நோக்கம் என்ன தெரியுமா? கொஞ்சம் வறுக்கிறத பார்க்கணும். அந்த நோக்கம் இல்லை, ஆனா அது நடக்கும், அது கண்டிப்பா நடக்கும். குற்றம் உங்க மேல நீங்க தப்பு பண்ணல அப்படின்னா குற்றம் சாட்டுறாங்களா விட்டு பாருங்க, கர்த்தர் பண்ற காரியத்தை நடக்கும். ஆமென். அப்போ மோசே தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். அவன் மேலே தன் சகோதரன் குற்றம் சாட்டும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணல, பொறுமையா இல்லை, உடனே ஒரு பிரச்சனை அங்குள்ள கொண்டு வரா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. உடனே அவன் என்ன பண்றான், ஐயா பரவாயில்ல படட்டும் பாடுபட்டோம், அப்படி இல்லை. உடனே போய் என்ன பண்றான், ஆண்டவரே கொஞ்சம் உதவி செய்யுங்க, ஆண்டவரே இவ தப்புதான் பண்ணிட்டா, கொஞ்சம் உதவி செய்யுங்க. அவன் இறங்கினாலும் ஆண்டவர் இறங்கல. எப்பா ஒரு வாரமாவது விடு, பால் எடுத்து வெளியே நிக்கட்டும், அப்புறம் உள்ள வரட்டும்ன்றார் ஆண்டவர். ஆமென். ஆனா அது வரைக்கும் அந்த ஒரு வாரம் வரைக்கும் பாளையம் எங்கேயுமே மூவ் ஆகல, பாளையம் எங்கேயுமே போகல. அப்படி ஒரு கட்டத்துல பாவத்துல ஏதாவது விழுந்தா கூட அவர்களுக்காக தரித்து நின்று உள்ள கொண்டு வரதான் நம்முடைய வேலை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே படட்டும், பட்டம் பாடு, அவன் பட்டாதான் திருந்துவான் அப்படின்னு சொல்ல பாருங்க. அவனுக்காக ஜெபிக்கிற, ஆண்டவரே கொஞ்சம் இறங்குங்க ஆண்டவரே, ஆமென், கொஞ்சம் மனம் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்காய் பரிந்து பேசும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு கரத்தை உண்டாக்கி தருகிறார். ஆமென். நீங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்கள் மேல குற்றம் சாட்டல குறித்து ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் போய் முன்னாடி நிற்பார், ஆண்டவர் போய் அங்க வழக்காடுவார், ஆண்டவர் போய் பரிந்து பேசுவார். ஏன் பிள்ளை, நான் தெரிந்தெடுத்தேன், நீ என்ன சும்மா வாழாட்டிக்கிட்டு இருக்கிற. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பொருளாதாரத்துல கர்த்தருடைய கரம் வரும், அவன் சரீரத்து மேல கர்த்தருடைய கரம் வரும். அதனால என்ன பண்ணாதீங்க, சும்மா ஒருத்தர் போய் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரிந்தெடுத்தவர் அவர். வசனம் சொல்லுது, அவன் விழுந்தாலும் அவன் எழுந்தாலும் அவன் எஜமானுக்கு உத்தரவாதி. ஆமென். நம்ம எல்லாம் ஒரு எஜமான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த எஜமானுக்கு நம்ம உத்தரவாதி. அவர் சொல்றார், எப்பா நான் தெரிஞ்செடுத்தம்பா அவனை, நீ என்ன சும்மா ஒண்ணு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிற. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம மேல குற்றம் சாட்டின கொடுத்த ஒண்ணே கவலைப்படவே படாதீங்க, ஆண்டவர் எல்லாம் பார்த்துப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்ப தெரிந்தெடுக்கப்பட்டவனாகிய எனக்கு என்ன குவாலிபிகேஷன்? வாசிங்க சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமென். அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொள்ளுகிறார். அவன் தெரிந்து கொண்டவன் எப்படி இருக்க வேண்டும்? பக்தி உள்ளவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த கடைசி நாட்கள்ல தேவ ஜனத்துல மிகுந்தும் மாறி போற ஒரு காரியம், பக்தி இல்லாத வேஷம் தரித்தவர்களாய், வேஷமான ஒரு பக்தி, வேஷமான ஒரு பயம், வேஷமான ஒரு ஆராதனை,
வேஷமான ஒரு வாழ்க்கை, வேஷமானவனாய் தெரியும் பொழுது அவங்ககிட்ட என்ன இல்ல? தெய்வ பக்தி இல்ல. தேவ பக்தி உள்ளவனா தான் கர்த்தர் தெரிந்தெடுத்து உள்ள கொண்டு வரா. சும்மாலாம் உள்ள கொண்டு வரல. ஆனால் அந்த பக்தி உடையவனாய் நான் என்ன பண்ணணும்? தொடர்ந்து வாழணும். ஆமென். அப்ப தாவீது தேவ பக்தியுடன் இருந்ததுனால தான் அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டான். கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணணும்? அவன் ஆடு மேய்க்கும் போதும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். ஆமென். சும்மா இல்ல. இத்தனை பேர் உள்ள நிக்கிற அரசாட்சியிலையும் ராஜ்யத்திலையும் ராணுவத்திலையும் இவங்கிட்ட இல்லாத பக்தி ஆடு மேய்க்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன? உங்களை என்ன உள்ள கொண்டு வந்த நோக்கம் என்ன? நம்மகிட்ட ஏதோ ஒரு பக்தி ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் விக்கிரகத்திலுக்கும் அந்த பக்தி ஆண்டவர் பார்த்திருக்கலாம். நீங்க புரஜாதிக்கும் அந்த பக்தி ஆண்டவர் பார்த்திருக்கலாம். அங்கேயே அப்படி இருக்கிறான் என்கிட்ட வந்தா. அப்ப அங்கிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு உள்ள கொண்டு வந்திருக்கலாம். பக்தி உள்ளவனாய் கர்த்தர் தெரிந்தெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த பக்தி உள்ள ஜீவி என்ன பண்ணணும்? செய்யணும். சங்கீதம் 12:1 அதே தாவீது திருப்பி சொல்றான் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. பக்தி உள்ளவன் அச்சு போய் கொண்டு இருக்கிறான். அருமையான தேவ ஜனமே, பக்தி உள்ள வாழ்க்கை வாழுங்க. தேவனுக்கு பக்தி உள்ளவனா இருங்க. தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்கள் பக்தி உள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அந்த நோக்கத்தை தான் உள்ள கொண்டு வந்தார். தெய்வ பக்தி, தெய்வ பயம். ஆமென். பக்தி உள்ளவன் ஜெபிக்கிறவனா இருப்பான். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற வாழ்க்கை உங்ககிட்ட இல்லையா? நீ பக்தி உள்ளவன் எல்லாம் மாறிட்ட. அல்லேலூயா. ஜெபிக்கிற வாழ்க்கை உங்ககிட்ட இல்லைன்னா நீ பக்தி இல்லாதவனா மாறிட்டு இருக்கிற. ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவன் தான் பக்தி உள்ளவன். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறார். யோவான் 9:31 சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி உள்ளவனாய் இருக்கிறவன் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவனுக்கு செவி கொடுப்பான். ஆமென். பக்தி இல்லாம ஜெபிக்கிற ஜெபம் என்ன ஜெபம்? என் தேவைக்கு, என்னுடைய ஆஸ்திக்கு, அந்தஸ்துக்கு, என்னுடைய நெருக்கத்துக்கு, என் போராட்டத்துக்கு, அதல்ல. ஆமென். பக்தி உள்ளவனாய் ஜெபிக்க ஆண்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்தி உள்ளவன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பக்தி உள்ளவனாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஆரம்பத்தில் இருந்த பக்தி இருக்குதா? ஆரம்பத்தில் இருந்த தெய்வ பயம் இருக்குதா? ஆரம்பத்தில் இருந்த அந்த தேவனோடு கூட இருந்த உறவு இருக்குதா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வேத வசனம் சொல்லுது, கொர்நேலியுவை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பக்தி உள்ளவன், அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தான், தான தர்மம் பண்றவனா இருந்தான். ஆமென். அப்ப நம்ம கிட்ட ஏதோ ஒரு பக்தியை பார்த்து ஆண்டவர் உள்ள கொண்டு வந்திருக்கிறார். இந்த பக்தி தொடர்ந்து இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். பக்தி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தான தர்மங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெபஜீவியம், தேவனுக்குள்ள இருக்க பக்தி உள்ள வாழ்க்கை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துச்சமா எதுவும் செய்யாதீங்க, துச்சமா எதுவும் பண்ணாதீங்க. நீங்க ஆண்டவர் பிள்ளைங்க. ஆமென். தேவையில்லாத காரியத்துல போய் ஈடுபடாதீங்க. பக்தி உள்ளவனா உள்ள கொண்டு வந்திருக்கிறார். உன் இஷ்டத்துக்கு நல்லதுன்னு தெரிஞ்சதெல்லாம் போய் என்ன பண்ணாத, ஈடுபடாத. ஏன்னா நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், நீங்கள் அவருக்காய் கொண்டு வந்த ஜனம், நீங்கள் அவருக்காய் வாழும்படி அழைத்து வந்த ஜனம். நம்ம இஷ்டத்துக்கு வாழ நமக்கு என்ன இல்லை? இல்ல. ஏனென்றால் நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் அவருடையவர்கள். ஆமென். நம்மேல் நமக்கு அதிகாரம் இல்லை என்பதுதான் உண்மை. நம்ம அதிகாரம் இருக்குன்னா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். போடுற மேக்கப்ல, போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல எல்லாமே we have to equipment person, we have to அது என்ன சொல்லுவாங்க, matured person. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பக்தி உள்ளவனா இருந்தா தான் வாழ்க்கை. நீ போடுற ட்ரெஸ்ல பக்தி வெளிப்பட்டுருமா? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா பக்தி வெளிப்பட்டுருமா? பல பல பலன்னு கட்டின்னு வந்தா, நல்ல நீட்டா ஃபேன்ஸ் லைட் போட்டா பக்தி உள்ள மாறிடுவேனா? செபிக்கிறவன் தான் பக்தி உள்ளவன். தேவ சமூகத்தில் திறப்பில நிற்கிறவன் தான் பக்தி உள்ளவன். தேவனுக்காய் வழக்காடுகிறவன் தான் பக்தி உள்ளவன். ஆமென். தேவ ஜனங்களுக்காய் நின்று ஜெபிக்கிறவன் தான் பக்தி உள்ளவன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கிற மனுஷன் தான் தேவ ஜனமே பக்தி உள்ளவனா இருப்பான். சொந்து போகாமல் ஜெபம் பண்ணு. ஜெபிக்கிற மனிதன் தான் பக்தி உள்ளவன். உங்ககிட்ட ஜெபம் இல்லைன்னா கர்த்தர் தேர்ந்தெடுத்த இடத்தை விட்டு போய்கிட்டு இருக்கிற வெளியே. ஆமென். கர்த்தர் தேர்ந்தெடுத்த பிள்ளையா இருக்கணும்னா ஜெபிக்கிற பிள்ளையாய் வாழணும். ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில. அப்ப பக்தி உள்ளவனா அப்படி அழைத்த நோக்கம் என்ன?
நீ ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் பார்த்து தெரிந்தெடுத்தார். அப்போஸ்தலர் 9:15. அப்போ இயேசு இவனை தெரிந்து கொண்டு இவன்கிட்ட என்ன பக்தி இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, இவனும் பிதாவை ஆராதித்தவன் தான். யெகோவா என்ற தெய்வத்தை ஆராதித்தவன். பிதா யெகோவா என்ற நாமத்தில் அறியப்பட்ட பொழுது பக்தி உள்ளவனாய் இருந்தவன். ஆமென். அந்த பக்தி ஆண்டவர் பார்த்தார். இவன் என்னவோ விக்கிரக ஆராதனைக்காரன் கிடையாது. பவுல் என்ன இல்ல, விக்கிரக ஆராதனைக்காரன் கிடையாது. இவன் பிதாவை தொழுது கொண்டவன் தான், நியாய பிரமாணத்தை கற்றவன் தான். அதனால்தான் பிரதான ஆசாரியங்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போறான். புறஜாதிகள் லெட்டர் கொடுக்க மாட்டான். அப்ப அவங்ககிட்ட நல்ல பக்தியோடு வாழ்ந்தவன். அப்ப ஏதோ ஒரு நாமத்தை இவங்க இயேசுன்னு புதுசா ஆராதிக்கிறான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு புரியல. அன்னைக்கு யூத ஜனங்களுக்கு இயேசு நாமத்தை ஏற்றுக்கொள்கிற எண்ணம் கிடையாது. இன்றைக்கும் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ற எண்ணம் கிடையாது. அப்ப அதுலதான் அவன் பிரச்சனை வந்தது அவனுக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, வேற தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க. இவன் வேற தெய்வத்தை எல்லாரையும் அடிச்சு உதைச்சு துன்பப்படுத்தினான். அப்பதான் இயேசு வந்து சந்திச்சான். எப்பா நான் யாருன்னு தெரியுமா, நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான்ப்பா. அப்ப உடனே ஒப்பு கொடுத்துட்டான், ஆண்டவர் நீர் தான் தெய்வம். அப்படி பக்தி உள்ளதான் பவுல் தெரிந்து கொண்டார். சும்மாலாம் பவுல் மேல கர்த்தர் கை வைக்கல, சும்மா அடிச்சவன உதைச்சவன உள்ள கொண்டு வரல. அவ யாருன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவர் தான் தெய்வம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் கர்த்தர் அவங்ககிட்ட போச்சு, எப்பா நான் தான்ப்பா, நீ ஆராதிக்கிற தெய்வம் நான் தான், நீ தொழுது கொண்ட இயேசு நான் தான். உடனே சொல்றான், ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். பக்தி உள்ளவங்க பவுல் தெய்வ பக்தி உடையவனா இருந்தால்தான் கர்த்தர் அவன் மேல கைய வச்சார். அப்ப அவன் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்பினான். கர்த்தருக்காய் கிருபை அநேக காரியங்களை செய்ய அவன் பக்தி உள்ளவனாய் எழும்பினான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் பக்தி உள்ள ஜீவியம் வாழ்வதற்காக. தேவனுக்காய் பக்தி உள்ள ஜனமா இருங்கள். ஆமென். எல்லாவற்றிலும் நான் பக்தி உள்ளவன் என்பதை நான் சரியாய் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் தேவனுக்குரியவன், நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நான் சூஸ் பண்ண பர்சன். நம்ம யாரு சூஸ் பண்ணி இருக்க ஆண்டவர், சும்மாதான் உள்ள கொண்டு வரல, ஏதோ வா அப்படின்னு சொல்லி உள்ளத்துக்கு போடல. அத்தனை ஜனத்து மத்தியில உங்ககிட்ட ஏதோ ஒன்னு கர்த்தர் பார்த்து கொண்டு தூக்கி உள்ள வச்சிருக்க. ஆமென். நீங்க சூஸ் பண்ண பர்சனா இருக்கிற, அதை பத்தி கவலைப்படாத. அப்போ எல்லாவற்றிலும் அப்போ பாருங்க, மோசே எல்லா கோலையும் உள்ள கொண்டு வரும் பொழுது, ஆனா ஆரோனின் கோல் மட்டும் துளிர்ந்துச்சு. ஏன் அப்படின்னா அவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்டவன் கோல் துளிர்க்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை மேல வரும். தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றையும் ஜெயமாய் மாறும் பக்தி உள்ளவனாய் வாழும் பொழுது. ஆமென். யார் கோலும் துளிர்க்கல, ஆரோன் கோல் மட்டும் தான் உள்ள. அதான் நான் தெரிந்து கொண்டவன். ஆமென். ஆரோனை சொல்ற, நான் தெரிந்து கொண்டவன், அவன் கோல் துளிர்த்து வரும். ஆமென். தெரிந்து கொண்டு சும்மா ஆண்டு விட்டுற மாட்டார், உடனே ஆண்டு தள்ளிட மாட்டார். அவனை எவ்வளவு வெளியே போக நினைச்சாலும் அவ்வளவும் அவனை நெருக்கி 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 உள்ள கொண்டு வருவார். கிருபையின் காலம் வரைக்கும் நெருக்குவார். ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. கிருபையின் காலம் வரைக்கும் கர்த்தர் நெருக்கிட்டே இருக்கலாம். நீப்பா நீ எப்படியா வந்துடணும், எப்படியா உள்ள வந்துடணும், எப்படியா உள்ள வந்துடணும், எப்படியாவது வந்துடணும் சொல்லி நெருக்கிக்கிட்டே இருப்பார். இந்த கிருபையின் தவறும் பொழுது எல்லாமே மாறிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பக்தி உள்ள தேவஜனமாய் நீங்களும் நானும் இருப்பதற்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு உள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும். ஆமென். அப்ப இந்த பவுல் அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்தான். இந்த வேத புஸ்தகம் இன்னைக்கு அநேக இடத்துல போட பெரிய உபதேசம் பவுலின் நிருபங்கள் தான். இந்த வேதத்துல யார் எழுதினதை காட்டிலும் பவுலின் நிருபங்கள் எத்தனை ஆசீர்வாதமாய் அநேகருக்கு இருக்கிறது. குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளையை குறித்து, ஊழியக்காரனை குறித்து அநேக வியாக்கியானங்களை கர்த்தர் பவுலுக்கு கொடுத்தார். பவுலின் நிருபங்கள் தான் அநேக குடும்பத்தை இன்னைக்கு கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறது. ஆவியானவரால் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொருவனையும் உருவாக்குகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கை பக்தி உள்ளதா இருக்கிறதா? ஆமென். பக்தி உள்ளதா இருக்குது. ஆலயத்துக்கு வந்துடுறாங்க, அதுல மட்டும் பக்தி விளங்காது. ஆமென். அசமா கொடுத்துடுறாங்க, அதுல மட்டும் பக்தி விளங்காது. நான் ஜெபிக்கிறவன் என்ற ஒரு சாட்சி வேண்டும். ஆமென். நான் நல்லா பாடுறவங்க பாடினாங்களே, ஆனா அவங்க பாடுறதுல பக்தியா வரப்போகுது? பட்டையை அடிச்சுட்டு பாடுது, அதுல என்ன பக்தி வரப்போகுது? அப்ப பாடுறவனால பக்தி வந்துடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செபிக்கிறவன் தான் பக்தி உள்ளவன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நிற்கிறவன் தான் பக்தி உள்ளவன். தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிறவன் தான் பக்தி உள்ளவன்.
ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் கர்த்தர் நம்மகிட்ட பார்த்திருக்கிறார். ஏதோ ஒரு பக்தியை, அதெல்லாம் வானானதான் அவரை கூப்பிட்டு இழுத்து கொண்டு வந்து, எப்பா நீ எனக்காய் பக்தி உள்ளவனா இருப்பா, என் நாமத்துக்காய் வைராக்கியமா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் உள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். பக்தி உள்ள தேவ ஜனமாய் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பக்தி உள்ளவனா இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் தெரிந்தெடுத்த நோக்கம். எப்படி இருக்கணுமா? பக்தி உள்ளவனா இருக்கணும். ஆமென். இரண்டாவது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தபித்தாள், தொற்கால், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஏதோ சபை கொண்டு ஏனோ தானோ எவனோ சத்தான் வந்துட்டு போற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். உங்கள் கிரியை வெளிப்பட வேண்டும். சபையில இருந்தாலும் வெளியில இருந்தாலும் கிரியை செய்கிறவனா இருக்க வேண்டும். சும்மா வந்துட்டு போறதுக்கு ஏன் தெரிந்தெடுக்கணும் ஆண்டவர் நம்மள? நினைச்சு பாருங்க. எப்பா நீ நல்லா இருப்பா, ஆசீர்வாதமா இருப்பா, நல்லா வீடு வாசல் கட்டி வாழுப்பா, நல்ல புள்ள பொன்னாடியோட வாழ்ப்பா, நல்லா வாழ்ப்பா, அதுக்கு மட்டுமா தெரிந்தெடுத்தார்? இல்லையே. தேவனுக்காய் கிரியை செய்கிறவனாய். ஆமென். தேவனுக்காய் உள்ள வந்துட்டு அப்படியே வெளியே ஓடி போறதுக்கு யாரும் கொண்டு வரல. இந்த எல்லா சபைகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போறவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிடையாது. எல்லாரையும் அவங்க வெல்கம் பண்ணுவாங்க, எல்லாரையும் அவங்க கனம் பண்ணுவாங்க. எதனா ஒண்ணுன்னா பகல் ஆனாலும் வெயில் ஆனாலும் கஷ்டமா நெருக்கமானாலும் தேவ சபையோடு இணைஞ்சு நிற்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு சிலர் தான் இங்க பண்ணுவாங்க. இந்த சபையிலும் சரி எந்த சபையிலும் சரி அவங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, இதை எடுத்து வைங்க, இந்த டிவி என்ன பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க, ஸ்பீக்கர்ல துணியை போடுங்க, ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறதா பாருங்க, சேர் எல்லாம் தள்ளி வச்சுக்கிறதா பாருங்க. இது எந்த ஊழியக்காரர் எந்த சபையில சொல்லி இருக்கிறாரு? ஒரு சிலர் மட்டும் பாருங்க, அவங்கெல்லாம் எடுத்து வச்சு கிளீன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு போற ஆள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனை பாஸ்ட் அங்கீகரிச்சிருக்க மாட்டாரு, பாஸ்டமா அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க நீ நல்லா பண்ணி நாங்க சொல்லி கூட இருக்க மாட்டோம், ஆனாலும் அவங்க செய்வாங்க. ஏன்? அவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்க உட்கார்ந்த சேரை கூட இப்படி விட்டுட்டா அப்படின்னு போற கூட்டம் தான் நிறைய இருக்குது சபைக்குள்ள. நான் உட்கார்ந்த சேர்ப்பா அழகா நீட்டா வச்சா எவ்வளவு அழகா இருக்குது, ஏன் நாங்க நீட்டா போடுறோம் சேரு, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படி போடலாமே. இப்ப இதுலயும் ஒழுக்கம் இல்லைன்னா கிரியை வெளிப்படாது. ஆமென். தன் இஷ்டத்துக்கு சபைக்குள்ள வந்து அமர்ந்துகிட்டு நானும் பார்ப்பேன், நிறைய குப்பைகள் இருக்கும், தொடப்ப கீழே இருக்கும். அநேக பெண்கள் வருவாங்க அப்படியே போவாங்க, தொடப்பத்தை எடுத்து கொஞ்சம் வாரி போட்டுட்டு வந்து உள்ள உட்கார பழக்கம் நிறைய பேர் நான் பார்த்ததே கிடையாது. 1-2 சகோதரி தவிர பார்த்து கிடையாது. இந்த மாதிரி உங்க குடும்பத்துல நீங்க இருக்கிறீங்களா? இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி இருக்கிறீங்க. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும், வேற வழி கிடையாது. கிரியை செய்கிறவனா இருக்கணும், உன் கிரியை வெளிப்படணும். ஆமென். அவங்களுக்கு சபை உன்னைய தூக்கி கொடுத்துட போறது கிடையாது, சபை உன்னைய அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட போறது கிடையாது. ஆமென். நீங்க கொண்டு வந்து குப்பையே எடுத்துட்டு போக முடியல, உங்களால சபையில குப்பையா கூட்டு போறீங்க இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை குற்றம் சாட்டவோ உங்களை குறை சொல்லவோ நான் பேசல. கிரியை செய்கிறவனா இருக்க வேண்டும் தேவ பிள்ளை. பவுல் அதான் சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 15:58 வாசிங்க. எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். அப்ப அந்த ஒரு சிலர் படுற பிரயாசம் விருதா இருக்காது. அவங்க பாஸ்டுக்கு செய்யல, யாரோ பாக்குறாங்கன்னு செய்யல. இது ஆண்டவர் சபை, இது கர்த்தருடைய ஆலயம், இது இப்படிதான் இருக்கணும். ஆமென். அதுதாங்க நற்கிரியை. அதான் கிரியை செய்கிற விசுவாசி. வந்துட்டு அப்படியே போறது விசுவாசி கிடையாது.
ஆமென். கிரியை செய்கிற விசுவாசிகளா இருக்க வேண்டும். அப்ப நீங்கள் படுகிற பிரயாசம் என்ன ஆகாது? விருதாவா போகாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, உன் கிரியை வெளிப்படணும். கிரியை செய்கிற விசுவாசியா இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். சும்மா வந்துட்டு போறது கிடையாது. உங்கள் நடக்கையில, உங்களுடைய சாட்சியில, உங்களுடைய வழியில உங்கள் கிரியைகள் வெளிப்படணும். நீங்கள் கிரியை செய்கிற விசுவாசியா இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிரியை செய்யணும். ஆமென். இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. எங்கிறையா உன் சபைக்கு ஊழியக்காரியாகிய ஆ நம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் ம் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு ஆ எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்திற்கு ஒப்புவிக்கிறேன். ஆ அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட கூட ஆதரவா இருந்தா. அல்லேலூயா. இப்ப இந்த சகோதரி கொடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி சொல்றதை பார்க்கிறோம். அவள் கிரியை செய்கிறவளா இருந்ததை பார்க்கிறோம். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட எப்படி இருந்தாலாம்? ஆதரவா இருந்தா, உதவி செய்யறா. ஆமென். அநேகருக்கு என்ன பண்றா? உதவி செய்கிற மனுஷியா இருக்கிறா. அப்ப நான் உதவி செய்கிற தேவ பிள்ளைகளாய் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா கடன் வாங்கி கொடுக்காதீங்க. என்ன போய் ஜாமீன் நிக்காதீங்க. என்ன பண்ணக்கூடாது? விசுவாச பிள்ளை யாருக்கும் போய் இவங்க தெரிஞ்சவங்க கொடுங்க நான் கொடுத்துறேன்னு சொல்லாத. அவ இருந்தா வாங்கட்டும், இல்லையா போட்டோம். போய் ஜாமீன் நின்றுட்டு நீங்க தான் பரிசுத்தவான் மாதிரி நான் இவங்க நம்பிக்கைக்குரியவர்கள் கொடுப்பாங்க கொடுங்கன்னு சொல்லாதீங்க. அவன் நாளைக்கு இருப்பான், நாளைக்கு ஊரை விட்டு ஓடி போயிடுவான். பரவாயில்ல, மீண்டும் கர்த்தர் உதவி செய்வார். ஆனா தேவையில்லாத பொருட்களுக்காக, தேவையில்லாத காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நீ மாட்டிக்காத. ஆமென். கர்த்தர் பிரியப்பட மாட்டார். நீ எத்தனை மாட்டின போ, எழுந்து வான்னு விட்டுருவார். நீ கஷ்டப்பட்டு திருப்பி வேர்வை செஞ்சு திருப்பி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு வர்றதுக்குள்ளேயே ஒரு ஆட்டம் காட்டிடும். ஆமென். ஏனென்றால் நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆமென். உனக்கு மிஞ்சின கர்மத்தில் போய் தலையெடுக்க கூடாது. என்ன உனக்கு மிஞ்சின கர்மத்துல உனக்கு என்ன செய்யணும் அதை தான் செய்யணும். உனக்கு மிஞ்சின கர்மத்தில் போய் தலையிட்டுக்கிட்டா உன் தலை தான் உருளுமே தவிர யார் தலையும் உருளாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கிரியை செய்யுங்க. ஆமென். பிரயாசப்படுறது விருதாவா போவாது. ஆண்டவருக்காக பிரயாசப்படுறது விருதாக போவாது. பிரயாசப்படுற விசுவாசியா இருங்க. கர்த்தருக்காக கிரியை செய்கிற விசுவாசியா இருங்க. ஆமென். அப்ப தெரிந்தெடுக்கப்பட்டவன் கிரியை செய்கிறவனா இருக்க வேண்டும். தெரிந்தெடுக்கப்பட்டவன் மனம் திரும்பி, ஒருவேளை பாவத்தில் விழுந்தலாம், அக்கிரமத்தில் விழுந்தலாம், விழாதால் யாரும் கிடையாது. ஆனா மனம் திரும்பி எழுந்து வரணும். இல்லையா? குமாரன் அப்பா விட்டு போயாச்சு, எல்லாம் இழந்தாச்சு. மறுபடியும் என்ன வரும் பொழுது, என் அண்ணன் கிட்ட போனா நல்லா இருப்பனே, என் அக்கா கிட்ட போனா நல்லா இருக்குன்னு சொல்ல, எங்க அப்பா கிட்ட போனா, ஏசப்பா கிட்ட போனா நல்லா பார்த்துப்பார். ஆமென். ஒருவேளை நம்ம எங்கன்னா ஒரு தவறு இடத்துல, பிசாசு தவறு இடத்துல நம்மளை குத்துவான். நீ விழுந்துட்ட, நீ எழுந்திருக்க மாட்ட, இல்ல நீ தெரிந்தெடுத்தப்பட்ட, எப்படி விழலாம், நீ நிக்கலாமா, நீ போலாமா, நீ வரலாமான்னு குத்து குத்து நாம குத்துவான். நீ ஒன்னும் பண்ணாத, எழுந்து ஏசப்பாட்டப்பா நான் வந்துட்டப்பான்னு உள்ள போயிடு. ஆமென். தெரிந்தெடுக்கப்பட்ட மனம் திரும்பி உள்ள போயிடணும். தாவீது உடன்படிக்கை பெட்டி அவனுடைய நகரத்துக்கு வரும் பொழுது அவன் ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டான்? புது ரதத்தை செஞ்சிட்டான். உடன்படிக்கை பெட்டி ரதத்துல ஏறக்கூடாது, புது ரதத்தை செஞ்சான். ரதம் ஜர்க்காச்சு, ஊசா கைய வச்சான், கர்த்தர் அவனை போட்டாரு. ஏன்னா ஒரு கட்டத்தில் இது நமக்கு குறையா தெரியலாம். ஆனா புது ரதத்துக்கே உடன்படிக்கை பெட்டி போக கூடாது. லேவியன் மட்டும்தான் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். அவனுக்கு தான் கர்த்தர் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு, அது நியாயப்பிரமாண காலம், சட்டதிட்டத்தின் காலம். இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் கிருபையின் காலம். அது நியாயப்பிரமாணத்துல இருக்குது. நியாயப்பிரமாணத்துல இவன் தான் சுமக்கணும்னு ஆண்டவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டார். ஆனா அவனுக்குள்ள இத்தனை நாள் கழிச்சு பெட்டி வருதுன்னு சொல்லி புது ரதத்துல செஞ்சான். நம்ம அந்த மாதிரி அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஆமென். அவங்க கருத்தை அவங்க செய்யட்டும், நம்ம கருத்தை நம்ம செய்வோம். நம்ம போய் தலையிட்டுக்கிட்டா அடி நமக்கு தான். இது நமக்கு ஒரு இது இந்த இந்த வேகம் நிறைய பேர் டிபேட் பண்ணுவாங்க. எப்படிங்க இயேசுவே ஒருத்த மேல இறங்கல, உடன்படிக்கை பெட்டி மேல வச்சா கையை அடிக்கிறாரு, அவன் எப்படிங்க நேசிப்பாரு? இல்ல, இதெல்லாம் சட்டத்திட்ட இருக்குது நியாயப்பிரமாணத்துல. இதுல நம்ம தலையிட முடியாது. அவர் பண்ணது மேல தலையிடக்கூடாது.
மாத்தணும்னா அவர் மாத்தட்டும், இல்லைன்னா நம்ம பாட்டு போயிடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பாருங்க, அவன் கையை வைக்கும் போது அவன் அடிச்சாரு. அப்பதான் அவன் உணர்வு வந்து அங்கேயே வச்சுட்டான் உடன்படிக்கை பெட்டிய. அதை தூக்கவே இல்லை அவன். அதுக்கப்புறம் திருப்பி லேவியர்கள் வந்து தான் அதை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் ஆரவாரமா ஆர்ப்பாட்டமா வந்தது. அவனை பேசணும்னா கர்த்தர் சும்மா விடல. பாத்தீங்களா, பொண்டாட்டியத்தை கூட விட மாட்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட மேல பொண்டாட்டியோ புருஷனோ எவனா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் தெரிந்தெடுத்தவன், அவன் போட்டு தள்ளுறவன். கடைசி வரைக்கும் கர்ப்பத்தை ஆண்டவர் தொடக்கவே விடல. ஆசைப்பட்டு தான் கட்டினான். யார? மீகால். யாரு? போயிட்டா, மறுபடியும் கூட்டு வந்தான். ஆனா கத்த எப்போ அவன் பேசினாலும் அதோட கத்தரவளை அடைச்சார். பொண்டாட்டிய கூட விடலங்க ஆண்டவர். தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல யாரும் கை வைக்க முடியாது. பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஏன்னா நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் ஒன்றிலே விட்டுற மாட்டார். ஏன்னா இத்தனை பேர் மத்தியில தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஒருவேளை தவறி இருந்தாலும் என்ன பண்ணணும்? மனம் திரும்புகிற பிள்ளையா இருக்கணும். இதுல இருந்து தாவீது திருப்பி மனம் திரும்பி திருப்பி லேவியனை கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அவர் ராஜஸ்தானத்துக்கு ஆர்ப்பாட்டத்தோட ஆரவாரத்தோட கொண்டு போறான். அப்பதான் களிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாச்சு. ஆமென். அப்ப ஒருவேளை நம்ம தவறுறது உண்மைதான், ஆனால் மனம் திரும்பி மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வரணும். அப்பா கிட்ட போனோம். அப்பா காத்துட்டு தான் இருக்கிறார். எப்பா நீ எப்ப வருவேன்னு சொல்லி அந்த வேதம் சொல்லுது. அந்த தகப்பன் தூரத்துல பார்த்து இறங்கி ஓடி போய் அரவணைக்கிறார். பிசாசு தான் குத்தி குத்தி காட்டுவான். ஆமென். இல்ல நீ பாவம் பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, நீ அக்கிரமம் பண்ணிட்ட, நீ அநியாயம் பண்ணிட்ட, நீ எழும்ப முடியாது, அவன் தான் குத்தி காட்டுவான். அப்பா இல்ல, எப்பா நீ வருவியான்னு பார்த்துட்டு இருப்பார். நீ வருவியா? பாவத்தை விட்டு வருவியா? தெரிந்தெடுக்கப்பட்ட அதான் நோக்கம். நீ பாவத்தை விட்டு வெளியே வந்துட்ட, நீ மனம் திரும்பி. ஒருவேளை நம்ம தவறு செய்தது உண்மையானதுதான், தவறுகிறோம் என்பது உண்மை, ஆனாலும் மனம் திரும்ப வேண்டும் என்பது உண்மை. மனம் திரும்பி வந்தா தான் அப்பாவுடைய அரவணைக்கிற கரை அவனை இழுக்கும். ஆமென். அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு அவனுக்குள்ள என்ன வந்தது? என் அப்பா கிட்ட போலாமே. ஆமென். இன்னைக்கு பின்மாற்றமா போயிடுறாங்க நிறைய பேர். எங்க போங்க? ஏசு அப்பா கிட்ட போங்க. அவர் தான் உனக்காய் காத்துக்கிட்டு இருக்கிறார். என் பிள்ளை எப்போ வருமோ, எப்போ அந்த பாவத்தை விட்டு வெளியே வருமோ ஏசு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட நீ ஒரு கட்டத்துல விழுந்தாலும் என்ன பண்ண? மறுபடியும் எழுந்து அப்பா கிட்ட ஓடிடு. என்ன? ஏசு அப்பா கிட்ட ஓடிடு. அவர் தான் கரத்தை விரிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறார். அரவணைக்கு அவர் தான் காத்துக்கிட்டு இருக்கிறார். உன்னை ஆதரிக்க அவர் தான் காத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக வாசிங்க 1 பேதுரு 2:9. ஆமென். அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தார். ஆமென். எங்க அழைச்சிருக்கிறார்? தம்முடைய இயேசுவினுடைய ஒளிக்குள்ள அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். எதற்கு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். என்னதான் நீ வெள்ளையா இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்கார்ந்தவன் யாருன்னு தெரியுமா? அப்போ இயேசுன்ற பிரகாசம் வரும்பொழுதுதான் என் வாழ்க்கை வெளியே வருது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தம்முடைய ஒளிக்கு அழைக்கிறார். தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தார். அவருடைய சுதந்திரத்துக்கு அழைத்தார். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அழைத்தார். அவருடைய கிருபைகளுக்கு அழைத்தார். அவருடைய மகிமைக்கு அழைத்தார். ஏன் தெரியுமா? அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. ஏன்னா நம்ம கிட்ட புண்ணியம் எல்லாம் கிடையாது, பாவம் தான் நிறையங்குது. நம்ம சாட்சி சொல்லும் என்ன சொல்லுவோம்? நான் இத்தனை பாவம் செஞ்சேன், இத்தனை அநியாயம் செஞ்சேன், இத்தனை அக்கறம் செஞ்சேன். ஒரு புண்ணியம் சொல்லியிருப்போமா? ஏன்னா புண்ணியம் நம்ம கிட்ட கிடையாது. இயேசுதான் புண்ணியர். இயேசுதான் நமக்கு புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தரை குறித்து அறிவிக்க நீ அழைக்கப்பட்டிருக்கிற. இயேசுவை குறித்து அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிற. எதுக்கு தெரிந்தெடுத்தாரு? சுவிசேஷம் சொல்லும்படி தெரிந்தெடுத்தார். இயேசுவை குறித்து அறிவிக்க முடியவில்லை என்றால் நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்ற ஸ்லாக்கியத்திலிருந்து கீழே இறங்குற.
இயேசுவை குறித்து அறிவிக்க உங்களுக்கு மனமில்லை என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியிலிருந்து இறக்கப்படுவேன். தெரிந்து கொண்டதே அதுக்குத்தான், அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. இயேசுவை இந்த பகுதி முழுவதும், இந்த ராஜ்யம் முழுவதும், இந்த இலாக்கா முழுவதும், எல்லா இடங்களிலும் இயேசுவை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கான நோக்கம், நீ அவருக்காய் புறப்பட்டு போக வேண்டும், அறிவிக்கும்படியாய் புறப்பட வேண்டும். அதான் நாங்க தியானிச்சோம். ஆனால் 85% சபை அவர் அறிவிக்கவில்லை, விசுவாசி அவர் அறிவிக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை இந்த சர்வீஸ் முடிச்சு போன உடனே கறிக்கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு தூங்குறதா பாக்குறீங்களே தவிர, எந்த விசுவாசி ஊழியத்துக்கு நிக்குது? எது டாக்ஸி ஊழியத்துக்கு நிக்குது? சொல்லுங்க பாப்போம். நீ ஊழியத்துக்கு வரலன்னா, நீ சுவிசேஷம் சொல்லணும்னா, நீ பிசாசை ஜெயிக்க முடியாது. பிசாசை உன்னால ஜெயிக்க முடியாது. சர்வாயுத ஆயுதம் சுவிசேஷம். அதை எடுக்காத வரையிலும் என்னாலே சத்துருவை ஜெயிக்க முடியாது, அவனை நான் மேற்கொள்ள முடியாது. நீ தெரிந்தெடுக்கப்பட்டது எதற்கு? சுவிசேஷம் அறிவிக்க. சபை வாய்ப்பை ஏற்படுத்துது. சபையில மாசம் 3வது வாரம் செய்யறாங்க. சகோதரிகள் ஒவ்வொரு வாரம் 2வது வாரம் செய்யறாங்க. வாலிப ஊழிய சார்பாய் முதல் வாரம் வெளியே போறாங்க சுவிசேஷம் சொல்ல. இதெல்லாம் எதற்கு? கர்த்தரை அறிவிப்பதற்கு, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. எதுலையும் இணையாத, வீட்டுல பத்திரமா உட்காந்துக்கோ. அவர் வரும்போது போவாத, பரலோகத்து வீட்டுல உட்காந்துரு. சுவிசேஷம் அறிவிக்காம நீ பரலோகம் போக மாட்ட. சுவிசேஷம் அறிவிக்காம, அதுக்கு தான் தெரிந்தெடுத்தார். அதுக்கு தான் தெரிந்தெடுத்தார் இயேசு உன்னை. எதற்கு? அடுத்த வருஷம் இதுதான் ரூல்ஸ். சுவிசேஷம் அறிவிக்க வரலாம் ஊழியம் கிடையாது யாருக்கும். என்ன ஆண்டவர் நான் சொல்றேன், சுவிசேஷம் இல்லைன்னா அவனுக்கு ஊழியம் இல்ல. அப்படி சுவிசேஷம் பண்ணாம உன்னை நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, சபைக்கு கிடையாது. கர்த்தரை குறித்து அறிவிக்காத உனக்கு எதுக்கு ஊழியம்? ஊழியம்னா என்ன? இயேசுவை அறிவிக்கிறது தான் ஊழியம். இயேசுவை குறித்து சொல்வது தான் ஊழியம். இயேசுவை பிரபலப்படுத்துதான் ஊழியமே தவிர பாடுவதும் ஆடுவதும் குதிப்பதும் அல்ல. இயேசுவை அறிவிக்கிறது தான் ஊழியம். அதுக்குத்தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு வராத உனக்கு எதுக்கு லீடர்ஷிப்? சுவிசேஷ ஊழியத்துக்கு உனக்கு எதுக்கு பொறுப்புன்னு கேட்கிறேன். அப்படிதான் கேட்டாதான் கொஞ்சம் உள்ள போகுது இல்லையா? இல்லைங்க, தெரிந்தெடுத்தது எதுக்கு தான். ஒருவேளை நாங்க சொல்றது உங்களுக்கு குத்துற மாரி இருக்கலாம். குத்துட்டோம், குத்துனவாவது வரியான்னு பாக்குறேன் சுவிசேஷம் சொல்ல. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. ஆமென். அதை சொல்றதுனால நான் பெரியவன், அதுவும் ஒண்ணு பண்ணாங்கட்டே கிடையாது. அதை குறித்து பெருமை பாராட்டாத. அது உன் மேல விழுந்த கடமை. உன் பிள்ளைய பெக்கிறது உனக்கு கடமைனா, கல்யாணம் பண்றது கடமைனா, ஸ்கூல்ல சேர்க்கறது கடமைனா, அதுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது கடமைனா, சுவிசேஷம் சொல்லுவது கடமை. ஆமென். அதை செஞ்சு மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. ஏனென்றால் மேன்மைக்குரியவர் இயேசு. ஆமென். அறிவிக்கப்படுகிறவர் இயேசு, ஸ்தாபிக்கப்படுகிறவர் இயேசு, ரட்சிப்பை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆமென். எல்லாருக்கும் வேலை இருக்குதான். எல்லாருக்கும், யாருமே வெட்டியா கிடையாதுங்க. அதன் மத்தியில தான் சுவிசேஷம் சொல்லும். ஆமென். வேலை பிஸின்னா கடைசியில வேலை தான் கை வரும். எனக்கு பிஸிங்க எங்க ஊழியமே வரலங்க. பிஸில வர நானு. அவர் பிஸில வந்தார்னா நீ பிஸியாவே இருக்க மாட்டே தெரியுமா? என்னப்பா, அவர் பிஸில வந்தார்னா நீங்க பிஸியா இருக்க மாட்டீங்க. ஃப்ரீயா உட்கார வச்சிருவார். ஃப்ரீயா உட்கார், நீ தானே பிஸின்னு. உன் பிஸில நான் வரேன். உன் இயலாமையில இயேசு சந்திக்கலாம், உன் பிஸில இயேசு சந்திக்க கூடாது. ஆமென். உன் பிஸில இயேசு சந்திச்சான்னா நீ பிஸியாக இருக்க மாட்ட. கஷ்டமா தான் இருக்கும், வேற வழி இல்லையே. நீ தெரிந்தெடுக்கப்பட்டாச்சே. இத்தனை 1000 லட்சங்களுக்கு முன்புதான் இயேசு உன்னை கையில பிடிச்சிட்டாரு. இயேசு உன்னை தூக்கி எடுத்துட்டாரு. இயேசு உனக்காக வந்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, ரத்த சிந்தினாரு, மீட்டு எடுத்தாரு. ஆமென். நாம மகிமைப்படட்டும். எதுக்கு தாங்க இயேசு தெரிந்தெடுத்தார்? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். எதற்காக? இயேசுவை அறிவிப்பதற்காக. ஜெபம். நம்ம கண்களை மூடி